புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக நாள்பட்ட சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, சைனோசிட்டிஸ் இது சார்ந்த கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சைனோசிட்டிஸ் தொந்தரவு அப்படிங்கிறது இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? நார்மலாக வந்து ஒரு தும்மலோ இல்லை சளியோ இருக்கிறத வச்சு நம்ம சைனோசிட்டிஸ்னு எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கும். அது நமக்கே தெரியும், எனக்கு வந்து சைனோசிட்டிஸ் தொந்தரவு வரப்போகுது, இல்லை அந்த ப்ராப்ளமில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதில் முதல் சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் இருந்து நீராக வடிஞ்சிட்டே இருக்கும். அதாவது ரன்னிங் நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூக்கில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த சளி பிடிக்கிறது, காமனான ஒரு சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த சைனசைட்டிஸில் பார்த்திங்கன்னா இந்த மூக்கில் இருந்து தண்ணி மாதிரி சளி வந்துட்டே இருக்கும். எப்படி சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 கர்ச்சிஃப் 8 கர்ச்சிஃப் வரையும் எனக்கு அப்படியே தண்ணியில் பிழிஞ்சா மாதிரி ஃபுல்லாக நனைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். பயங்கரமாக தண்ணியிலேருந்து நீர் கொட்டிகிட்டே இருக்கும். இது மேஜரான ஒரு சிம்டம். அதுக்கு அடுத்து தும்மல், அடுக்கு தும்மல். நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தும்மல் அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம். ஒரு 2 தும்மல், ஒரு 4 தும்மல் வர்றது நார்மல் தான். எல்லாருக்குமே தும்மல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறும். அது ஒரு ரிஃப்ளெக்ஸ், நம்ம பாடியிலே அது நடக்கக்கூடிய விஷயம். அதுவே பார்த்திங்கன்னா இந்த சைனசைட்டிஸ்னால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் 80 தும்மல் வரையும் தும்மினேன். காலையில் எழுந்த உடனே 100 தும்மலுக்கு மேலே கூட எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2வது மேஜரான ஒரு சிம்டமாக இருக்குது. அதற்கு அடுத்து மூக்கு அடைப்பு. மூக்கில் சுவாசம் எடுக்காமல் வாயில் தான் மூச்சு இழுத்து விடுற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் நேசல், அந்த நாசி துவாரங்கள் வழியாக ஒரு பக்கம் நான் ஈஸியாக சுவாசிக்கிறேன், இன்னொரு பக்கம் எனக்கு பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் 2 மூக்கிலுமே எனக்கு அடைப்பு இருக்குது, மூக்கில் என்னால் மூச்சை இழுத்து விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அடுத்த ஒரு மேஜர் சிம்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுடைய இயல்பான குரலில் இல்லாமல் கொஞ்சம் வாய்ஸ் மாறி இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து தலைவலி. தலைவலி எந்நேரமும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கண் செக் பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் கூட எடுப்பாங்க, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் வரும். ஸோ தலைவலி அப்படிங்கிறது மேஜரான ஒரு சிம்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் மட்டும் தலைவலி இருக்கும், ஒரு சிலருக்கு பின்மண்டையில் தலைவலி இருக்கும், ஒரு சிலருக்கு தலை ஃபுல்லாகவே எனக்கு வலி இருக்குது, ஏதோ வச்சு அடித்தா மாதிரி, ஒரு சுத்தியை வச்சு அடித்தா மாதிரி டங்கு டங்குன்னு எப்படி நமக்கு ஒரு பெயின் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த சிம்டம் ஸ்மெல் தெரியாமல் போகும். அதாவது நாள்பட்ட இந்த சைனசைட்டிஸ்னால் இருக்கிறவங்களுக்கு வாசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு ஒரு 20 வருஷமாக இந்த பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட் தெரியாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தடுத்து பிரச்சனைகளாக மாறிட்டே இருக்கும். ஸோ நார்மலான ஒரு விஷயத்தை தாண்டி நமக்கு ஒரு செயல் அதிகமாக நம்ம உடம்புல ஏதோ தென்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய முறையான மருத்துவம் எடுக்கணும். ஆரம்ப நிலையில் மருத்துவர் அணுகிறது நல்ல விஷயமா இருக்கும். எல்லாருமே செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருமல் இருக்குது, சளி வருதுன்னா பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நான் வாயிலே சொல்லி மருந்து வாங்கி சாப்பிட்டேன், டாக்டர்லாம் பார்க்கல, எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொன்னேன், மருந்து கொடுத்தாங்க, அதை சாப்பிடும்போது சுமாராக இருக்குது, ஆனால் மாதத்தில் எப்படியும் ஒரு 2-3 முறை இந்த மாத்திரையை நான் உபயோகப்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ முறையான சிகிச்சை முறைகள் மருத்துவர் அணுகிறது நல்ல விஷயம். ஓகே டாக்டர், நம்ம சைனசைட்டிஸ் பற்றி பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சென்னையிலேருந்து நிஷா பேசுகிறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு உங்கள் வயது என்ன? 49. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கள். எனக்கு இந்த ஷோல்டர்லேருந்து நெக்லேருந்து ஷோல்டரு எல் ஜாயிண்ட் ஃபுல்லாக பெயினாக இருக்குது. சரிங்க. அது மாதிரி ஒரு மாதிரி நரம்பு அப்படியே இழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குது, பயங்கர பெயினாக இருக்குது. சரிங்க. அதே மாதிரி 2 கால் பின்பகுதியிலையும் முட்டுக்கு பின்பகுதியிலையும் அந்த மாதிரி வலி இருக்குது. வலி இருக்குது. சரிம்மா. என்ன வயதாகுது உங்களுக்கு? 49. ஓகேம்மா. இப்போது இந்த தோள்பட்டை வலி, இந்த காஃப் மசிலில் பெயின் சொல்கிறீங்க, இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா தசைகளில் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த நரம்பெல்லாம் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் மூசாம்பரப்பற்று அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். இதை வந்து நல்ல வெந்நீரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி எங்கே பெயின் இருக்கோ அங்கே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா காயணும். ஒரு 1.5 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா காய ஆரம்பிச்சிடும். இந்த மெடிசன்ஸ் போடும்பொழுது நல்ல உங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மசில் ஸ்டிஃப்னஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மெடிசன். ஸோ இது நீங்கள் வாங்கி ஒரு நாளைக்கு காலையிலையும் நைட்டும் ஒரு 1.5 hours நல்லா போட்டுட்டு ஊற வச்சு வெந்நீரில் வச்சு வாஷ் பண்ணுங்கள். இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிரும். அதற்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. இங்கே நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இலக்கு முறை, அதாவது நம்ம ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். கிரீவ வஸ்தின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை அளிக்கிறோம். பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுக்குறோம். ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு நம்ம மருந்துகளே இல்லாமல் ட்ரீட்மெண்ட், வெளிப்புற ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம குணப்படுத்தியிருக்கோம். ஸோ நேரில் வந்து ஒரு 5 சிட்டிங் எடுத்தாலே சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் லக்ஷ்மிங்க மேம், பெரம்பலூர்ல இருந்து கூப்பிடுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்கள் வயது என்னம்மா? வயது 43ங்க மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கள். எனக்கு அல்சர் தொந்தரவு இருக்குங்க மேம். சரிங்கம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது? 6 மாசமா இருக்குங்க மேம். ஓகேம்மா, உங்களுக்கு பசி எது இருக்கா? சாப்பிட்டாலும் பசியே எடுக்க மாட்டேது மேம். தண்ணி குடிச்சா கூட, பார்லி கஞ்சி குடிச்சா கூட வயிறு வந்து உப்பிக்குதுங்க மேம். சரிங்கம்மா. நெஞ்செரிச்சல், புளிச்சு ஏப்பா இருக்குங்க மேம். சரி, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். சரியா? அப்புறம் இன்னொரு கேள்விங்க மேம். சொல்லுங்க. பையன் ஒரு 15 நாளைக்கு முன்ன விழுந்துட்டாங்க மேம். பெட்டாக்ஸ் கொஞ்சம் அடிபட்டுச்சு, லேசா தான் பட்டுச்சு. சரி. அது உட்காந்துன்னு அந்த இடம் வலி இருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க மேம். ஆனா உட்காந்தா வலிக்குதுன்றாங்க மேம். வலிக்குது, இடுப்பை வலிக்குதுன்றாங்க மேம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான பதில் இது. இந்த அல்சருக்கு காரணம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணுமா. இந்த அல்சர் நிறைய விஷயங்கள்னால ஏற்படும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உணவு, ரொம்ப காரமான உணவு எடுக்கிறீங்க, மைதா சார்ந்த உணவு எடுக்கிறீங்க, குறிப்பாக வாதம், உடம்புல வாதம் மிகுதியாகக்கூடிய உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்சர் பிரச்சனைகள் வரும். நம்முடைய சித்த மருத்துவத்தில் தொடர்வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது. குன்மம் அப்படின்னா அல்சர். தொடர்வாத பந்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து வாதம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது உடம்புல வாதம் மிகுதியாகி அதனால் அல்சர் பிரச்சனைகள் வரும். ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்தணும். அதற்கடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து ஒரு வலி மாத்திரையோ இல்லை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனாலையும் அல்சர் பிரச்சனை வரும். பசிக்கும் பொழுது உணவு சாப்பிடாம நிறைய நேரம் பட்டினியாக இருக்கிறது, நீண்ட நாட்கள் பட்டினியாக இருந்தாலும் அல்சர் பிரச்சனைகள் வரும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குனாலும் நமக்கு உடம்புல ஒரு சில தொந்தரவுகள் வரும். ஸோ இதற்கு நம்ம முறையான மூலிகை மருந்துகள் எடுக்கணும். அப்போ தான் சரியாகும். அல்சர் வந்து நம்ம சாதாரணமாக நினச்சி நம்ம விட்டுருவோம். நிறைய பேர் வந்து வயிறு எரிச்சல் இருக்குன்னா அந்த சமயத்தில் ஒரு சிரப் மட்டும் குடிப்பாங்க. அந்த சிரப் குடித்தா எனக்கு எரிச்சல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடும், எனக்கு ஜீரணம் ஆகலை, வயிறு உபசம் ஆகிடுச்சுன்னா ஒரு மாத்திரை போட்டாலோ இல்லை சோடா குடித்து நான் கொஞ்சம் 2-3 ஏப்பம் விட்டுட்டேன்னா எனக்கு ஃப்ரீ ஆகிடும்னு சொல்லி இந்த மாதிரியே வைத்தியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த அல்சரை குணப்படுத்தலை அப்படின்னா ரத்த சோகை ஏற்படும். ஏன்னா இந்த புண்ணிலேருந்து ரத்தம் கசிஞ்சு ஒரு சிலருக்கு மோஷன் வழியாக அந்த பிளட்டு டைஜஸ்ட் ஆகி பிளாக் மோஷனாக வெளியில் வரும். ஒரு சிலர் ரத்த வாந்தி எடுப்பாங்க. இந்த மாதிரி அல்சர் வந்து க்ரானிக்காக இருக்கும்போது இந்தந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போவே நம்ம சரி பண்ணுறது நல்ல விஷயம். நம்மளுடைய மருத்துவமனையில் அல்சர் டானிக் வந்து கொடுக்குறோம். ஒரு 2 months இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்பொழுதுக்கு வீட்டில் இருந்தபடியே மணத்தக்காளி கீரை வாரத்தில் 1 முறை எடுத்துக்கோங்க. அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற கீரையும் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் நல்லா எப்பவுமே நார்மலாக எப்படி சமைச்சு எடுத்துப்போமோ அதே மாதிரி பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி வந்து சாப்பிடலாம். சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். அப்படி இல்லை இன்னொரு வழிமுறை வந்து துத்தி இலை. ஸோ துத்தியை வந்து இலைகளை நல்லா சுத்தம் பண்ணி நிழல்லே நல்லா உலர்த்திட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 கிராம் சாப்பிட்ட பிறகு வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வாங்க. என்ன மாதிரியான அல்சர், எந்த ஸ்டேஜில் அல்சர் இருந்தாலும் இந்த துத்தி இலை பொடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். வாரத்தில் 1 முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை வந்து நல்லா தணிக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு எதுவும் பிரச்சனைகள் இல்லை, எலும்புகள் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஃப்ராக்சர் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த ரத்த கட்டு வந்து இருக்கும், அதாவது அந்த மசில்ஸில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், அதனால் ஒரு பெயின் இருக்கும். இதற்கு
நீங்கள் 2 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்து ஐஸ் கியூப் ஒரு ஒரு 2 பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு 2 ஸ்பூன் ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர் வந்து வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி வந்து ஒத்தரம் வந்து கொடுக்கணும். ஸோ அது கொடுக்க ரத்தக்கட்டு எல்லாமே நல்லாவே கரைய ஆரம்பிக்கும். சிம்பிளான ஒரு விஷயம் வந்து மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணிவிட்டு வெந்நீரில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அவருக்கு எங்கெல்லாம் வந்து பெயின் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா வெளியில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுவே நல்லா வந்து பெயினும் குறைக்கும், நல்ல பிளட்டை வந்து கிளாட்டாக இருக்கிறது எல்லாமே கரையும் செய்யும். ஸோ இந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் 2 பேருமே வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் ஜெயஸ்ரீ மேடம், சேலம்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க மாமியாருக்காக கேட்குறேன் மேடம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 49 மேடம். சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம். சரி, வணக்கம் மேம். சொல்லுங்கள் மேடம், எங்க மாமியாருக்கு வந்து 49 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து இந்த முடக்குவாதம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா தூங்கி இருந்தாங்கன்னா கையெல்லாம் வந்து ரொம்ப வீக்கமாயிடுது, மடக்க முடிய மாட்டேங்குது. சரி. காலும் முட்டி வந்து ரொம்ப வலி எடுக்குது, மடக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அதாவது மெடிசன் எடுத்து சொல்லுங்க. இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கும், மறுபடியும் அதே மாதிரி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேடம். சரிங்கம்மா. அதாவது மருந்து எடுத்துட்டு திரும்பவும் இந்த வலி ஏன் வருது, இல்லை மருந்து எடுக்கும்போது நல்லா இருக்குது, மருந்து விட்டுட்டா திரும்பவும் இந்த வலி வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன மருத்துவம்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வலி மாத்திரைகளாக இருக்கும், சத்து மாத்திரைகளாக இருக்கும். நிறைய பேர் வந்து வலிக்கு ஊசிகள் கூட செலுத்திப்பாங்க. இந்த மாதிரி அந்த நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாகாது. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த முடக்குவாதம்க்கு 3 மாதத்திலே நம்ம நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சையும் சேர்த்து வந்து அளிக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் வாதம் தான். பேர்லேயே முடக்கு வாதம் இருக்கு இல்லையா? ஸோ வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது உடம்புல வாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு மூட்டுகள்லையும் போய் பாதித்து வாத நீர் தங்கி மடக்கு நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ வாதத்தை உடம்புலேருந்து வெளியேற்றிட்டு ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சையும் எடுத்துக்கிட்டோம்னா 3 மாதத்துலேயே அவங்க க்யூர் ஆகிடுவாங்க, நார்மலுக்கு வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பீங்க, முடக்குவாதம்க்குரிய ரத்த பரிசோதனைலாம் எடுத்திருப்பீங்க. அது எல்லாமே ஹை லெவலில் தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாமே நெகட்டிவ், நார்மலுக்கு வந்துடும். முடக்குவாதம்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பல லட்சக்கணக்கான நோயாளிகள் குணமாக இருக்காங்க. இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகும் அந்த பாதிப்பு இல்லாமல் இன்றைக்கும் நல்லா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சிகிச்சை முறைகள் நல்லாவே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்பொழுதைக்கு முடக்கற்றான் கீரை உணவில் எடுத்துக்கலாம், கிழங்கு வகைகளை தவிர்க்கணும், அளவுக்கு அதிகமான புளிப்பு சுவையும் முற்றிலும் தவிர்க்கிறது நல்ல விஷயம். ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்தி வாத நீரை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றிட்டோம்னாலே அவங்களுக்கு வலிகள் ஃபஸ்ட்டு குறையும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஆரம்பித்து 1 வாரத்திலேயே அந்த நீர் எல்லாமே கம்ப்ளீட்டாக வத்திரும். இந்த மூட்டுகளில் வீக்கங்கள் இருக்கும். அவங்களுக்கு இந்த கை விரல்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மூட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வீக்கங்கள் இருக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் ஆரம்பித்து 1 வாரத்துலேயே அந்த வீக்கங்கள் எல்லாமே அப்படியே படிப்படியாக வத்த ஆரம்பிக்கும். இந்த ஜாயிண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெயின் குறையும். வாதம் குறைய வாத நீர்கள் குறைய இயல்பாக வந்து மூட்டுகள் வந்து மடக்கி நீட்டுறதுக்கு முடியும். உட்கார்ந்துருக்கிறவங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். திரும்பவும் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், நார்மலுக்கு வந்துடும். ஸோ அது முடக்குவாதம் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் 3 மாதத்தில் குணப்படுத்த முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கனிமொழி மேம், ஊர்லேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் மாமனாருக்காக கேட்போம். என்ன வயதாகுது அவருக்கு? 70 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கள். எங்கள் மாமனாருக்கு வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. தலையிலெல்லாம் கொஞ்சம் பொடுகாக இருக்கிற மாதிரி இருக்கு மேம். எவ்வளோ நாளாக இருக்குது மேம்? ஒரு 4 மந்த்தாக இருக்கு மேம். 4 மந்த்ஸாக இருக்குது. சரிங்கம்மா. அம்மா கவலைப்படாதீங்க. இந்த சோரியாசிஸ்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான மூலிகை மருந்துகள் கொடுத்து 3லிருந்து 6 மாத காலம் குறைஞ்சபட்சம் அதிலே வந்து குணப்படுத்த முடியும். 4 தலைமுறைகளாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பல லட்சக்கணக்கான சோரியாசிஸ்னால் பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் குணமாகி
ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு 20 வயசு 30 வயசில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு திரும்பவும் அவங்க 20 வருஷம் ஆன பிறகும் அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா நோய்க்கான முதல் காரணத்துக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சரியாயிடும், திரும்பவும் வராது. ஸோ இவருக்கு வந்து ஒரு 2 மாதத்துலேயே அவருக்கு குணப்படுத்தி கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்கார். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தாலே இந்த நோயை குணப்படுத்த முடியும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே ஹெர்பல் மெடிசன்ஸ், மூலிகை மருந்துகள் மட்டுமே. எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஆங்கில மருந்துகள் எடுத்திருக்கோம், இப்போ திரும்ப இந்த மருந்து ஆரம்பிக்கலாமானா தாராளமாக ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் ஒரு மருத்துவம் எடுத்துகிட்ருக்கோம், அதை விட்டுட்டு இது எடுக்கலாமா, ஏதாவது உடம்பு பாதிப்பு ஏற்படுமான்னு. நிச்சயமாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே ஹெர்பல் மெடிசன்ஸ், மூலிகை மருந்துகள் மட்டும். மத்திய மாநில அரசால் அங்கீகாரம் பெற்று நம்ம சிகிச்சை முறையை அளிச்சிட்ருக்கோம். 4 தலைமுறைகளாக கிரானிக் கேசஸ், பல வருஷமாக 20 வருஷம் 30 வருஷம் சோரியாசிஸ்னால் பாதிப்பு ஏற்பட்ட பேஷண்ட்ஸ் நம்முடைய ஹாஸ்பிட்டலில் வந்து குறைஞ்சபட்சம் 3லேருந்து 6 மாதத்துல குணமாகி இன்றைக்கும் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. இப்பொழுதைக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டி சூரணம், சிவனார் வேம்பு, திரிபலா இது 3ம் சம அளவு எடுத்து வெந்நீரில் 5 கிராம் கலந்து எடுத்துக்க சொல்லுங்கள். நம்முடைய மருத்துவமனைக்கும் வந்து பார்க்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் புவனேஸ்வரி. எந்த ஊர்லேருந்துமா? மேம் நாகப்பட்டினம் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக மேம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 29 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேம். என் பேர் வந்து புவனேஸ்வரி மேம். நாகப்பட்டினம்லேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்கள் மேம். எனக்கு ஒரு 4 இயர்ஸா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு மேம். நிறைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், இன்னும் சரியாகல மேம். சரிங்கம்மா. இப்போ என்ன மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கணும் மேம், அது வந்து சரியாகல, அதனால அது ஸ்டாப் பண்ணிட்டேன் மேம். சரிங்கம்மா. இப்போ வீட்டில் யாருக்காவது ஆஸ்துமா இருக்கா, உங்க அப்பா அம்மாவுக்கு? இல்ல மேம், அப்படி எல்லாம் தெரியும். எதுவும் இல்லை. எப்படி இருக்குமா, நெஞ்சு சளி வந்து வெளியில வருதா, சளி உள்ளேயே இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு? மேம், அப்படி எல்லாம் எதுவும் இல்லை. இல்லைம்மா, இருமல் வருதா, எப்படி இருக்கு? ஆமா மேம், அடிக்கடிக்கு இருமல் வந்துட்டே இருக்கும் மேம். சரி, இருமும் போது சளி வெளியில வருதா? இல்ல மேம், நெஞ்சாண்டே சளி கட்டி இருக்கும் மேம். ஆனா ரொம்ப இருமல், தொண்டெல்லாம் எரிச்சலா. சரிங்கம்மா. நீங்க எப்போ தலை குளிப்பீங்க? நான் வந்து வீக்லி 4 டைம்ஸ் அப்படி குளிப்பேன் மேம். வீக்லி 4 டேஸ் குளிப்பீங்களா? ஆமாம். சரி, ஓகே. நான் சொல்கிறத கவனிங்க. இப்போ இந்த ஆஸ்துமா எதனால் ஏற்படுது, முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கணும். இப்போ பரம்பரையாக யாருக்காவது இருக்குது, இப்போ உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு அடுத்து தாத்தா பாட்டிக்கு இல்லை அடுத்த ஒரு ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி யாருக்காவது இருக்குன்னா அதை தொடர்ந்து உங்களுக்கும் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்து உங்களுக்கு என்ன வகையான அலர்ஜி அப்படிங்கிறத பார்க்கணும். அதனாலையும் உங்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் வரும். நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. இப்போது சுவாச குழாய்களில் இந்த கபம் போய் தங்கி இருக்கும், அதை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வீசிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது இந்த சுவாச குழாய்களில் சளி போய் தங்கும் பொழுது மூச்சு இழுத்து விடும் பொழுது இந்த விசில் சவுண்ட் வந்து கேட்கும். அதுதான் நம்ம வீசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிருமியோட தாக்கம், இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிருமியை முற்றிலும் அழிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்து நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே முழுமையாக குணமாயிடும். எந்த விதமான மருந்து மாத்திரைகளோ இல்லை நீங்கள் அப்பப்போ ஊசி செலுத்துறதோ இந்த பிரச்சனைகளே இருக்காது. இது முழுசாக குணப்படுத்திக்கலாம். நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். நாட்டு மருந்து கடைகளில் தாலிசப்பத்திரி, சுக்கு, மிளகு, திப்பிலி. தாலிசப்பத்திரி வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே 10 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. லவங்கம், லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், அதிமதுரம் இது எல்லாமே 5 கிராம் வந்து எடுத்துக்கணும். லேசாக தனித்தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணி ஒன்றா கலந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு ஒரு 5 கிராம் வெந்நீரில் இல்லைன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த சளியை நல்லா கரைச்சி வெளியில் இது கொண்டு வரும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஆஸ்துமாவுக்கு நாங்கள் சிறப்பான ஒரு டானிக்கும் ஒரு மாத்திரைகளும் கொடுக்குறோம். இதற்கு கூட வெளிப்புற சிகிச்சையாக நசியம் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது நுரையில் தங்கியிருக்கக்கூடிய சளிகள், சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய சளி இது எல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துடும். அதோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள்,
பிராணாயாம பயிற்சிகள் எப்படி பண்ணணும், உணவு முறைகள் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட இன்ஹேலர் இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நல்லா இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுமா. ஹெர்பல் மெடிசன்ஸில் குணப்படுத்த முடியும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நசியம் அண்டு இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் இது ரெண்டுமே எடுத்து பல லட்சக்கணக்கான நோயாளிகள் குணமாயிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நேர்லேயும் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ராமலட்சுமி. எந்த ஊர்ல இருந்துமா? தர்மபுரி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 28. சரி, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கள். எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு மேம். குழந்தையே இல்லை. ஓகேம்மா. செக் பண்ணி பார்த்ததுல பைப்பராய்டிக் இருக்கு, 5 mmல கட்டி இருக்குங்க. சரி. பீரியட்ஸ் கூட ரெகுலரா வராது மேம். 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது. சரிங்கம்மா. இந்த ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா இல்லை மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். இப்போ மென்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரல, பட் வரும்பொழுது ப்ளீடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது இது சரி பண்ணிடலாம். இந்த ஃபைப்ராய்ட் கட்டிங்கிறது நார் திசு கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை மாத விலக்கிலே கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மருந்துகள் இருக்குது நம்மளுடைய மருத்துவமனையில். இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கட்டியை நம்ம ஒரு 6 மாதம், ஒரு 8 மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அந்த கட்டி வந்து நல்லா படிப்படியாக மென்சஸ் வழியாக கரைஞ்சி வெளியில் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 மந்த்ஸில் வந்துட்டு கட்டி வந்து நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு. ஒரு 2 சென்டிமீட்டர், ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லாவே கரைஞ்சிருக்குன்னு வரும். ஸோ தொடர்ச்சியாக மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் அட் லாஸ்ட் ஃபைனலாக ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்கேன் பார்க்கும்பொழுது நார்மல் யூட்ரஸ் அப்படிங்கிறது வரும். ஃபைப்ராய்ட்ஸ் கூட ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்திடலாம். அதே மாதிரி இந்த குழந்தையின்மைக்கு உங்களோட கணவருக்கும் உடல் பரிசோதனை செய்து இருவருக்குமே சேர்த்து சிகிச்சை முறை எடுக்கணும். ஸோ நேரில் வாங்க. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு நம்ம முறையான சிகிச்சை முறை கொடுத்து குழந்தை தங்கியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்குமா, நேரில் வந்து பார்க்கணும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, கவிதா. எந்த ஊர்ல இருந்துமா? புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வயசு 28. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்குது. பீரியட்ஸ் அப்ப ரொம்ப பெயின் இருக்கு. சரிங்க. ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது. பீரியட்ஸ் அப்ப முடியல, ரொம்ப அடி வயிற்றெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி, ஓகேம்மா. ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்பவுமே இருக்குது. ஓகே. எவ்வளோ நாளாக இருக்குது? இப்போ பீரியட் இப்போ வந்து 2 வருஷமாவே எனக்கு இப்படிதான் இருக்குது. சரிங்கம்மா. எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா? எடுத்தேன், ஆனா அதுல எதுலையுமே சரியாகல. இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிட்றேன், ஆனா எதுவுமே சரியாகல. சரிங்கம்மா. அதாவது வெள்ளைப்படுவதற்கான காரணங்கள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு உடல் சூடு முக்கியமான ஒரு காரணம். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பாடி வந்து ஹீட்டாக இருக்கும். வெளிப்பிரயோகமாக தொட்டு பார்க்குற சூடு கிடையாது, உள் சூடுன்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும்போது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலுக்கு கொண்டு வரணும். இது ஈஸியாக வந்து நம்ம 2-3 வழிமுறைகள் ஃபாலோ பண்ணோம்னா சரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அது தேவையான அளவுக்கு ஒரு 500 ml எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு லேசாக சிம்மில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அந்த சீரகம்லாம் மேலே மிதந்துட்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து உடம்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். ஒரு இடம் கூட விடாமல் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நிறைய பேர் எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறதுங்கிறது தலையில் மட்டும் எண்ணெய் வச்சு குளிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்போ உடம்பு சூடு குறையவே குறையாது. நிறைய பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்தில் ஒரு முறை நான் கரெக்டாக எண்ணெய் வச்சு குளிக்கிறேன்னுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் தலைக்கு எண்ணெய் வச்சு நான் குளிச்சேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீட் குறையாது. உடல் முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதற்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. வெந்நீரில் தான் குளிக்கணும். நிறைய பேர் பச்சை தண்ணியில் குளிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பண்ணும்பொழுது தான் நமக்கு சளி பிடிக்கிற பிரச்சனை, தலைவலி, தலைபாரம், அதை தொடர்ந்து எனக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸே விட்டுருவாங்க. ஸோ எண்ணெய் வச்சு தலை குளிக்கும் பொழுது வெந்நீரில் தான் குளிக்கணும். அன்றைக்கி பகல் பொழுதில் தூங்கவே கூடாது. இது கரெக்டாக நீங்கள் வாரத்தில் ஒரு முறை கட்டாயம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு முறை எண்ணெய் வச்சு குளித்ததுக்கப்புறம் நம்ம விட்டுறக்கூடாது. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணணும். அதற்கடுத்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2.5 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நீர் சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்து சரியான உறக்கம் இல்லை, தூக்கம் இல்லைன்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் அதிகமாகிடும்.
அதே மாதிரி உட்கார்ற சேர், நீங்கள் குஷன் சேரில் உட்கார்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். அதனாலையும் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்து பாதாம் பிசின் எளிமையான ஒரு வழிமுறை, சீக்கிரமாக அந்த ஹீட் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ 2-3 பீஸ் எடுத்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நுங்கு பதத்தில் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அது வந்து பசும் பால்லையோ இல்லைன்னா மோரில் கலந்தோ நீங்கள் எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்கள் 15 நாட்கள் வரை எடுத்திங்கன்னா ஹீட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். நைட்டு தூங்க போகும்பொழுது உங்களோட வயிற்று பகுதிகளில், அடி வயிற்றில், தொப்புளில், கால் பாதங்கள் ஃபுல்லாக, குறிப்பாக பெருவிரலில் வந்து விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது 2மே வச்சு டெய்லி வந்து நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. ஹீட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதை பண்ணாலே பாடி ஹீட் குறைஞ்சிரும், ஒயிட் டிஸ்சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா இன்ஃபெக்ஷன், குறிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் கூட இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை இருக்கும். அதற்கு முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். நம்முடைய மருத்துவமனையில் சிறப்பான டானிக்கும் மாத்திரைகளும் கொடுக்குறோம் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு. அதை எடுத்தாலே உங்களுக்கு சரியாயிடும். மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும். நாங்கள் வந்து பல்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்ஸ் அளிப்போம். ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? கௌசல்யா, தேனியிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? 30. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு ஒரு 3 வருஷமாவே சளி தொந்தரவு இருக்கு. சரி. அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கு, தும்மல் அதிகமா இருக்கு. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ஸ்மெல் பண்ணா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகேம்மா. சளி பிடிச்சப்ப காது தொண்டெல்லாம் அரிப்பு இருக்கு. அப்புறம் இந்த ரெய்னி சீசன் வந்துச்சுன்னா உடனே சளி பிடிச்சிக்குது. கோல்டா ஏதாவது சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குது. அது இப்பதான் ஒரு இடத்துல காமிச்சு இப்போ ஒரு 6 மந்த்தா பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நடந்தா மூச்சு வாங்குது அது மாதிரி இருக்கு சளி பிடிச்சா. சரி, ஓகே, சரி பண்ணிடலாம், கவலைப்பட வேணாம். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க நம்மளுடைய மருத்துவம் எடுத்து குணமாயிருக்காங்க. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். நிறைய பேஷண்ட்டுக்கு நமக்கு வந்து என்ன பிரச்சனை, சளி அப்படிங்கிறது மட்டும் தெரியும். இது சைனசைட்டிஸா, ஆஸ்துமாவா, நம்ம எந்த அளவுக்கு இப்போ நோய் தாக்கத்தில் இருக்குங்கிறதே தெரியாமலே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. சாதாரண டஸ்ட் அலர்ஜி ஆரம்பித்து அதை சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா சைனசைட்டிஸாக மாறிடும். சைனசைட்டிஸ்க்கும் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அது நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுரும். ஸோ இந்த அளவுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸியாக அதை குணப்படுத்திடலாம். நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு அப்புறமும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் உள்ளுக்கு நாங்கள் மூலிகை கஷாயங்களும் வெளிப்புற ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது இந்த சளியை கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு சிறப்பான தெரப்பீஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு 4-5 ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சேர்த்து எடுக்கும்போது சரி பண்ணிடலாம். அதில் முதல் ட்ரீட்மெண்ட் வந்து நசியம். அதாவது நசியம் அப்படிங்கிறது மூலிகை தைலத்தை நம்ம வந்து நேசல் ட்ராப்ஸ் மாதிரி விடும்போது லங்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ், அந்த நீர்கள், சளிகள் எல்லாமே கரைஞ்சி அதை வெளியில் தள்ளும். நேசல் பிளாக்கு, நேசல் பாலிப்பு, நிறைய கண்டிஷன் வந்து இந்த மருந்துகள் உள்ளுக்கு செலுத்தும் போது சரியாக ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து தூபபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், வேதி பிடித்தல், மூலிகை தைலங்கள், மூலிகை இலைகள்லாம் போட்டு வேதி பிடிக்க சொல்கிறோம். அடுத்து புகை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், மூலிகைகளை வந்து நம்ம புகை ஏற்படுத்தி அந்த புகையை வந்து சுவாசம் பண்ண சொல்லுவோம். அதற்கடுத்து பற்றுன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், மூலிகை பொடியை வந்து நம்ம சைனஸில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பற்று மாதிரி போட்டு அந்த நீர்களை வெளியேற்றுறோம். அதே மாதிரி வர்ம புள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளுக்கும் இந்த வர்ம சிகிச்சை ஒரு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இது 2மே சேர்த்து நம்ம கொடுக்குறோம். இப்போதைக்கு வீட்டில் இருந்தபடியே வெள்ளருக்கன் பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு வெள்ளருக்கம் பூ எடுத்துக்கோங்க. 4 மிளகு வச்சு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி குட்டி குட்டியாக உருண்டை மாதிரி பண்ணி மாத்திரைகள் மாதிரி செஞ்சு நல்ல நிழலில் உலர்த்தி காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை, இந்த மாதிரி ஒரு மண்டலம் 48 நாட்கள் வந்து எடுங்க. நல்லாவே உங்களுக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிரும். சைனசைட்டிஸ், நுரையீரல் பிரச்சனைகள், நுரையீரல் கபம் தங்கி இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலும் இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். திரும்பவும் இந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா நுரையீரல் இருக்கக்கூடிய பாதிப்புகள் திரும்பவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராத அளவுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மெடிசன்ஸ் இருக்குது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு? என் பேர் செல்வி. எந்த ஊர்ல இருந்து? பிரச்சனைக்காக கேட்கணும். சரிம்மா, என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 30 ஆகுது. 30. சளி தொந்தரவு இருக்கு டாக்டர், தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? மூட்டு வலி பிரச்சனையா இருக்கு மேடம். மூட்டு வலி இருக்கு, வேற வேற ஒண்ணும் பண்ணல, வீக்கம் இருக்குது, முட்டியில வீக்கம் இருக்கு. சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? எவ்வளவு நாளா இருக்குமா வீக்கம்? ஒரு 2 மாசமா இருக்குது. 2 மாசமா இருக்கு. ஓகே. அம்மா உங்க ஏஜ் என்ன? 1 வருஷமாவே இருக்கு. அம்மா உங்க வயது என்ன சொல்லுங்க? 30. ஓகே. ரெகுலரா மென்சஸ் வருதாம்மா? வருது. ஓகே. வேற ஏதாவது அடிபட்டுதா? மூட்டுகள்ல வீக்கம் ஏதாவது இருக்கு இல்லையா? அடியெல்லாம் படல, வலிதான் கொஞ்ச நாள் முட்டி வலியா இருந்தது. அப்புறம் இப்ப கொஞ்ச நாளா முட்டி வீக்கமா இருக்கு, அந்த இடத்த தொட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஏதாவது காய்ச்சல் வந்ததாம்மா இப்ப ரீசெண்டா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரிம்மா, இது இந்த வயதுல வந்து மூட்டுகள்ல வீக்கம் இருக்கு, அதுவும் வலி இருக்கு அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சம் என்னன்றதை கொஞ்சம் மருத்துவரை வந்து பார்த்து சிகிச்சை எடுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது முறையற்ற மாதவிலக்கு இருக்கும் பொழுது மூட்டுகள்லையும் தசைகள்லையும் பாதிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு ஹார்மோன் பிரச்சனை உடம்புல இருக்குது, ஒரு தைராய்டுனால பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க, ஒரு நீர்க்கட்டினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த தசைகளில் பிரச்சனைகள் வரும். அதனால் இப்போ 30 வயது ஆகுது, அதனால இதற்கான காரணங்கள் என்னங்கிறத பார்த்து அதை சரி பண்ணிட்டோம்னாலே மூட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும். இப்போ மூட்டுகளில் ஒரு வலியோ வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தாண்டி மூட்டுகள்லன்னு ஒரு சில தொந்தரவுகள்னால வலி வரும். ஆனால் அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் உடம்புல நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னாலும் நமக்கு மூட்டு வலியாக தான் நமக்கு அது பிரதிபலிக்கும். ஸோ மூட்டு வலின்னு சொல்லி வேறு வேறு ஆயின்மெண்ட்டோ ஸ்ப்ரேயோ யூஸ் பண்ணுறது, வலி மாத்திரைகள் போட்டோம், இல்லை சத்து மாத்திரைகள் எடுத்த உடனே ஒரு சத்து மாத்திரைகள் நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அது மாதிரி எடுத்தோம்னா அது சொல்யூஷன் வந்து கிடைக்காது. இந்த ரூட் காஸ் என்னங்கிறத பார்த்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ சிம்பிளான ஒரு வழிமுறைகள், இந்த மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கங்கள், வலிகள், அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா எளிய வழிமுறை நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதை சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கப்புறம் உங்களுக்கு சரியாகலைன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு மருந்துகளே இல்லாமல் தெரப்பி மூலயமாக வெளிப்புற ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம குணப்படுத்தி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வீட்டில் வந்து புளி, உப்பு இது ரெண்டுமே இருக்கும் இல்லையா? எல்லார் வீட்லேயும் அது இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதற்கு சம அளவு வந்து கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கொஞ்சம் நீர் விட்டு நல்லா ஹீட் பண்ணணும், நல்லா கரைச்சி ஹீட் பண்ணணும். அது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது அந்த வீக்கம் உள்ள இடத்துல வந்து மேலே அப்படியே ஒரு பற்று மாதிரி பேக் மாதிரி போடணும். நல்லா காஞ்ச பிறகு வாஷ் பண்ணிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு வீக்கங்கள் குறையும், வலிகள் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறை ஒரு 3 நாள் 4 நாட்கள் மட்டும் தொடர்ச்சியாக இதுங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யானை பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர்? ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சைனோசிட்டிஸ் பற்றி பேசியிருந்தோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் சைனோசிட்டிஸுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கீங்க? நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்கு ஹெர்பல் மெடிசன்ஸில் 3 மந்த்ஸ்லேயே நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய மருத்துவமனையில் 2 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் இந்த சைனசைட்டிஸ்க்கு. ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஸ்டேஜில் தான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக சளிக்கு நான் வேறு மருந்துகள் எடுத்துக்கிட்டேன், நிறைய ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிட்டேன், இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டேன், அப்போவும் எனக்கு இதுக்கு தீர்வுகளே இல்லை. ஆப்ரேஷனும் நான் 2-3 முறை பண்ணியும் கூட எனக்கு சரியாகலைன்னு சொல்லி ஒரு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடலை சுத்தம் பண்ணக்கூடிய, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். நம்ம உடம்புல பல வகையான நோய்களாக தெரியும். நுரையீரல் பிரச்சனை, சைனசைட்டிஸ், தோல் பிரச்சனை, முழங்கால் மூட்டு வலி, இல்லை பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், உடல் ரீதியாக நமக்கு பல வகையான நோய்கள் இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் நம்ம கழிவுகளுடைய தேக்கம். உடம்புல வந்து கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனால தான் வேறு நோய்களாக நமக்கு பிரதிபலிக்குது.
ஸோ அந்த கழிவுகளை ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்றுறோம். இப்போ சளி பிரச்சனை இருக்கும் பொழுது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எதுக்கு எனக்கு வயிறை க்ளீன் பண்ணுறீங்க, எனக்கு மூக்கில் தான் சளி வந்துட்டே இருக்குது, எனக்கு தலைவலி இருக்குது, தலை பாரம் இருக்குது, இதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க, வயிறு எதுக்கு க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லி நாங்கள் புரிய வைப்போம். உடம்புல கழிவுகளோட தேக்கம் இருக்கிறதுனால தான் இந்த வாத பித்த கபம் அப்படிங்கிறது நமக்கு சமநிலை அற்று காணப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மூலிகை கஷாயங்கள் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு வாரத்திலே படிப்படியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே குறைஞ்சிரும். அதற்கடுத்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸில் நான் சொல்லக்கூடிய நசியம்ங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய 4-5 தெரப்பீஸ் வந்து கொடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துலேயே அவங்களுக்கு குணமாயிடும். ஸோ அதனால் ஹெர்பல் மெடிசன்ஸில் மூலிகை மருந்துகளில் இந்த சைனசைட்டிஸை குணப்படுத்த முடியும். நம்மளுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தியிருக்கோம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் வெங்கட். எந்த ஊர்லேருந்து சார்? சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அம்மாவுக்காக கேட்குறேன். அம்மாவோட வயது என்ன? 63. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம், சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி வந்துட்டு இருந்துருக்கு. சரிங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கால் வந்துட்டு ப்ராப்பரா மடக்க முடியறதில்ல. ஓகே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பூரவள்ளி தைலம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே. அது வந்துட்டு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரொம்ப கால் வலி வருது. அந்த கால் வந்து ப்ராப்பரா மடக்க முடியல. ஓகே சார், அதாவது நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ ஒரு மூட்டில் வலி இருக்குது அப்படின்னா நம்ம 2 வகையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்து ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, கற்பூராதி தைலம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் அவங்க ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆனால் உள்ளுக்கு மூலிகை மருந்துகளும் சேர்த்து எடுக்கும் பொழுது ஒரு சில பயிற்சி முறைகள், அந்த மூட்டுகளுக்கு வந்து பயிற்சி முறைகள் எடுக்கும் பொழுது நல்லாவே அவங்க நார்மல் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வயதாகிறதுனால வரக்கூடிய தேய்மானம்னால 2 எலும்புகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகள் அந்த பசைத்தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். எலும்புகள் தேய்மானம் ஆகிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்கும், வலிகள் இருக்கும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், ஜானுவஸ்தி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸும் அவங்களுக்கு அந்த தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய மூலிகை மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோம். டிநகர் ஹபீப்லா ரோடில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. அவங்க நேரில் அழைச்சிட்டு வாங்க. 2 ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுக்கும் போது கட்டாயம் இயல்பாக வந்து நடக்க முடியும் அவங்களால. ஸோ பயப்பட வேண்டாம், நேரில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.